ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனிங் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஜாப்பை எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் பண்ணலாம். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் நாம் என்ன மாதிரி டிசைனிங் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் rs.20000. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண நீங்கள் கூகுளில் போய்ட்டு rzle.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்குள்ளே வரலாம். இந்த வெப்சைட்டில் நாம் டிசைனிங் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஜாப்பை நீங்கள் மொபைல் இல்லை லேப்டாப், கம்ப்யூட்டர் ரெண்டுத்துலேயுமே பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு மொபைல்லே சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை நான் இப்போ க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இதில் சைன்அப் பண்ணிக்கணும். சைன்அப் பண்ணுறதுக்கு இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா சைன்அப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் பாஸ்வேர்ட், உங்களோட மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டே நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒரு புது பாஸ்வேர்டை நீங்கள் இதில் செட் பண்ணணும். அது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்கும். அடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்குள்ளே வந்துடுவோம். இதில் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா, டிசைன் பண்ணணும். கொஞ்சம் நாம் க்ரியேட்டிவாக யோசித்து டிசைன் பண்ணணும். நீங்கள் இதில் டிஷர்ட், காஃபி மக்ஸ், ஃபேஸ் மாஸ்க், போஸ்ட் கார்டு இந்த மாதிரி எதில் வேணாலும் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதை செல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். சேல் பண்ணுறது எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ நிறைய வெப்சைட்டில் எக்ஸாம்பிளுக்கு டீஸ்ப்ரிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் செல் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். பட் இந்த வெப்சைட்டில் அப்படி இல்லை. நீங்கள் அந்த டிசைனை க்ரியேட் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும். அவங்களே ப்ரொமோஷன் பண்ணி உங்களோட ப்ராடக்டை சேலும் பண்ணிப்பாங்க. இதில் நமக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மகுக்கு டிசைன் பண்ணி கொடுக்கலாம், ஃபேஸ் மாஸ்க்கு டிசைன் பண்ணி கொடுக்கலாம், டிஷர்ட்க்கு டிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி போஸ்ட் கார்டு, க்ரீட்டிங் கார்டு இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். டிசைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். நீங்கள் அந்த டிசைன் நீங்கள் செல் பண்ணி கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இதில் எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது, எனக்கு ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இல்லை. உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன், இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கணும். டிசைனில் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் இந்த வேலையை ஈஸியாக செய்யலாம். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா லேப்டாப்பில் எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதுலேயும் உங்கள் லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வெப்சைட்டில் எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டெமோ பண்ணியே காமிக்கிறேன். இது பார்த்துட்டு நீங்களே என்னை விட பெட்டராக நிறைய டிசைன் பண்ணுவீங்க. இங்கே இருக்கிற சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம் நிறைய ப்ராடக்ட் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்காக. இப்போ கீழே இருக்கிற போஸ்ட் கார்டு, காஃபி மக்ஸ், டிஷர்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி US, UK இந்த மாதிரியான கண்ட்ரியில் தான் நிறைய சேல் ஆகும். அங்கே இருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்தில் அவங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சேல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஷர்ட் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சில காமனான டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் ஒரு மாடல் சாம்பிளுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதையே நீங்கள் எடுத்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே நம்ம ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் நியூ டிசைன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எடிட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். இங்கே சில டெம்ப்ளேட்ஸ் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஆனால் இதையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா?
ஓகே, இதில் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு சாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போது டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதுலேருந்தே ஒரு சாம்பிளுக்கு நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை எடுத்துருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணணும். இப்போது நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எடிட் ஆப்ஷனும் இங்கே இருக்கும். இந்த சைடில் வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து கூட நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜஸ் இதில் எடுத்து நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி உங்களோட டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஸ்டைல், டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட்டோட ஸ்டைல், இந்த மாதிரி டெக்ஸ்ட் கலர், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இங்கே அலைன் பண்ணிக்கலாம். அது மாதிரி லைன், ஸ்பேஸ், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற ஸ்பேஸ், ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸ், இது எல்லாத்தையும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ப்ராடக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட டிசைனை இங்கே இருக்கிற ப்ராடக்டில் செட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் ஒரு சூப்பரான க்ரியேட்டிவான இன்னோவேட்டிவான ஒரு டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட டிசைன்ஸை நீங்கள் ப்ரிவ்யூ கூட பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட டிசைன் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இந்த பேஜ்லேருந்து பேக் வந்துடுங்க. ஜஸ்ட் பேக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் நீங்கள் வந்த உடனே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது நம்ம இப்போ பண்ண இந்த டிசைன்ஸ்லாம் இங்கே வந்துடும். நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட டிசைன்ஸும் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களோட டிசைன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல்லே 24 மணி நேரமும் ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்றைக்கு உங்களோட ஆர்டர் வந்து கிளிக் ஆகுதோ அப்போ உங்களோட டிசைன்ஸ்க்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா அவங்களே உங்களோட ப்ராடக்டை பக்காவாக ப்ரொமோஷன் பண்ணி சேல் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஷர்ட்டாக இருக்கலாம், இல்லை க்ரீட்டிங் கார்டாக இருக்கலாம், எது வேணாலும் ஒரு 100 டிசைன், ஒரு சூப்பரான ஒரு 100 டிசைன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகும்போது அவங்களே உங்கள் அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களோட ஏர்னிங்ஸ்லாம் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஏர்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் போய்ட்டு உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலில் ஷோ ஆகும். நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டான நல்ல டிசைன்ஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெஸ்ட்டான டிசைன்ஸ் கண்டிப்பாக சேல் ஆகும். உங்களோட ப்ராடக்ட் சேல் ஆன உடனே உங்களோட ஏர்னிங் அமௌண்ட்டில் உங்கள் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை பேபால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, பேங்க் வித்ட்ரால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து உங்களோட மணியை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.